கனவு மெய்ப்பட வேண்டும். சுந்தரம் பிள்ளை அந்த காலை வேளையில் வேர்க்க விறுவிறுக்க பார்வையை தூரத்தில் போட்டபடி வாசலுக்கும் வீட்டுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது 60 இருக்கும். ஓய்வு பெற்ற ஆசிரியர். தான் உயிரோடு இருக்கும் போதே தன் ஒரே மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தகுந்த மணமகன் இதுவரை அமையவில்லை. இப்ப கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். 10 மணிக்கெல்லாம் வர்றேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையேன்னு நினைக்கும் போதே வாசலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து 10 பேர் இறங்கி வந்தார்கள். சுந்தரம் பிள்ளை வாய் நிறைய பல்லாக வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என சிரித்தபடியே வரவேற்றார். வந்தவர்களை வீட்டுக்குள் அழைத்து அங்கிருந்த சோபாவில் அமர வைத்தார். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. அப்போ ஒருத்தர், பெண்ணை வர சொல்லுங்க என்றார். அப்போது அழகு சிலை போல் பாரதி வந்து நின்றாள். மாப்பிள்ளையின் அம்மா தன் மகனிடம், உன்ன நல்லா பாத்துக்கடா, அப்புறம் நான் சரியா பார்க்கலன்னு சொல்லக்கூடாது என சொல்லிவிட்டு பெண்ணை ஏற இறங்க பார்த்தவள், என்னம்மா படிச்சிருக்க, எங்க வேலை பார்க்கிற, நல்லா சமைக்க தெரியுமா, வேற என்னெல்லாம் தெரியும் ஏன் கேக்குறேன்னா, நாளும் தெரிஞ்ச மருமகள் தான் என் பிள்ளைக்கு வேணும். பாரதி மெல்ல சொன்னாள், எம்பில் முடிச்சிருக்கேன், தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராயிருக்கேன், நல்லா சமைப்பேன், அதை தவிர கவிதை கட்டுரை எழுதுவேன். பாரதியின் அப்பா குறுக்கிட்டு, பாரதி நல்லா பாடவும் செய்வா, இப்ப பாட சொல்லட்டுமா என்றார் பெருமிதத்துடன். இருக்கட்டும் இருக்கட்டும், அது அப்புறமா கேட்டுக்கலாம், இப்போ மத்த விஷயமெல்லாம் பேச வேண்டி இருக்கே என்றவள், பொண்ண எங்களுக்கு புடிச்சு போச்சு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், மாசம் 20,000 சம்பாதிக்கிறான், நீங்க ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டா அவனுக்கு வசதியா இருக்கும், அப்புறம் மாப்பிள்ளைக்கு 10 பவுன், பொண்ணுக்கு 30 பவுன் போட்டுருங்க, 50,000 பணம் கொடுத்துருங்க, இது அத்தனைக்கும் ஒத்துக்கிட்டா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் என்றால் தன் கரகரப்பான குரலில். இவை அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த பாரதிக்கு கோபம் தலைக்கேறியது. அப்பா, நான் கொஞ்சம் பேசலாமா? சுந்தரம் பிள்ளை, பாரதி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம், இப்போ எதுவும் பேச வேண்டாம். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர், பொண்ணு என்ன சொல்ல வருது, சொல்லட்டுமே. பாரதி சுற்றி இருந்தவர்களை ஒருமுறை பார்த்து விட்டு கேட்டாள், எனக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்க, அதே மாதிரி உங்க பையனுக்கும் என்னென்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாள். அப்பா இடையில் குறுக்கிட்டு, பாரதி, இப்ப பேசாம இருக்க மாட்டையா என்றார் கடுமையான குரலில். இருங்கப்பா, இப்ப நான் பேசலைன்னா இனிமே நான் எப்பவும் பேச முடியாம போயிரும். மாப்பிள்ளையின் அம்மா இவள் ஏதோ தகாத வார்த்தையை சொல்லிவிட்டது போல் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தாள். பாரதி அதை பொருட்படுத்தாமல் மேலும் பேசத் தொடங்கினாள். உங்க வீட்டுக்கு மருமகளா வருவதற்கு என்ன தகுதி எதிர்பார்க்கிறீங்களோ அதே போல நானும் எதிர்பார்க்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அதோடு என்னோட கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, என்னை விட்டா எங்க அப்பாவுக்கு யாரும் இல்ல. கல்யாணத்துக்கு பிறகு அவர் என் கூட தான் இருப்பார். இது உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் நீங்க கேட்கிற வரதட்சணைய நாங்க தர்றோம். மாப்பிள்ளையின் அம்மா அங்கே ஓரமாய் நின்று கொண்டிருந்த தரகரிடம், என்ன தரகரே, பொண்ணு அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொன்னீங்க,
ஆனா இப்படி துடுக்கா பேசுவான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே என்றால் கோபமாக. சுந்தரம் பிள்ளை, அம்மா அவ சின்ன பொண்ணு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க என்றார் பவ்யத்துடன். இத பாருங்க, அடக்க ஒடுக்கமான பொண்ணுதான் எங்களுக்கு வேணும். இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், நாங்க வர்றோம் என்றவாறு தன் குண்டான உடம்பை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்து சென்றாள் மாப்பிள்ளையின் அம்மா. அதே சமயத்தில் பாரதி தன் அறைக்கு போக எத்தனித்தவளை அப்பாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. இத பாரு பாரதி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நீ பேசுனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு எந்த நேரத்துல பாரதின்னு பேரு வச்சனோ தெரியல. அப்பாவின் கோபம் வார்த்தையால் வெளிப்பட்டது. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்லை. ஆனா வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றவள் மேலும் தொடர்ந்தாள். எனக்கு என்னப்பா குறை? நான் நல்லா தானே இருக்கேன், அதோடு கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏன்பா என்னை விலை பேசி விக்கிறீங்க? மாட்டை விக்கிறவன் கூட பணத்தை வாங்கிட்டு தான் மாட்டை கொடுக்கறான். ஆனா நீங்க பொண்ணையும் கொடுத்து சீதனமா பணத்தையும் கொடுக்கறீங்களப்பா. இது எந்த விதத்துல நியாயம்? வந்தவங்க என்னோட குணத்தை பார்க்கலப்பா, பணத்தை தான் பார்க்கிறாங்க. அந்த வீட்டுல எப்படிப்பா நான் நிம்மதியா வாழ முடியும்? தயவு செய்து இந்த விஷயத்தில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்கப்பா, பிளீஸ். சுந்தரம் பிள்ளைக்கு தன் மகளை நினைத்து பெருமையாக இருந்தது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருந்தது. அதே வேதனையோடு பேசினார். என்னவோமா, உன் மனசுக்கு ஏற்றபடி கணவன் அமைஞ்ச சந்தோஷம்தான் என்றார் பெருமூச்சு விட்டபடி. கண்டிப்பா அமையும்பா. நான் எப்படி வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றேனோ அதே போல வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றவர் எங்காவது இருப்பார். அப்படி கிடைக்கலன்னா நான் உங்க கூடவே இருந்துடுறேன்பா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் பாரதி. இந்த பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டும். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.